கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆழியுள் பூக்கு மூகடு கொட தேரி ஆழியுள் பூரி போலிட தேர்ந்து ஆழி போல் வளம் பூரி போலின்ற தேர்ந்து தாழதே சார்கம் உதைத சரமழை போல் தாழதே சார்கம் உதைத சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாகடு வாழ உலகினில் பெய்திடாய் நாகடு மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரியம் பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரியம் பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி உழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் ஆண்டாள் மழை எப்படி வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கின்றாள். We are still a rain dependent country. இப்போ படித்தோர்கள் முக்கியமாக இப்போ இந்த ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தபடியோ ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை பார்த்துடலாம். ஆனால் இன்றளவும் நமக்கு அன்னதாத்தாவாக இருப்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள் தானே. மழையை நம்பியிருக்கா, இப்போ நதியை நம்பியிருக்கானா நதிக்கு எங்கே இருந்தாலும் வரப்போகிறது, மழை இருந்தால்தான். அதனால ஒரு நாட்டுக்கு க்ஷேமம் கொடுப்பது ஒரு நல்ல நதி, அந்த நதிக்கு பெருமை சேர்ப்பது அந்த மழை. அதனால்தான் மோஸ்ட் ஆஃப் ஆர் சிவிலைசேஷன்ஸ் ஆர் ரிவர் பேஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், டைக்ரீஸ் யூஃப்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த நதிக்கரையில் தான் இப்போ இந்த மெசோபொட்டேமியன், பெர்ஷியன் சிவிலைசேஷன், சுமேரியன் சிவிலைசேஷன்லாம் இருந்தது. ஹுவாங்ஹூ அப்படிங்கிற நதிக்கரையில் தான் சீன தேசத்து சிவிலைசேஷன் இருந்திருக்கு. அதனால் சிவிலைசேஷன் சொன்னாலே அது ஒரு நதிக்கரையே அமர்ந்திருக்க வேண்டும். காவேரியோ தாமிரபரணியோ எதுக்கு பெருமை சொல்லுவதாக இருப்பினும் அந்த நதிக்கு ஒரு பெருமை இருக்க வேண்டும். நதியில் இருப்பது அந்த தண்ணீர் பெருமாளுடைய அனுகிரகத்தால், கார்மேனியின் அனுகிரகத்தால்.
அந்த மழை எப்படி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழை கண்ணான்னு வச்சுக்கலாம், ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மழை வர வேண்டும் என்றால் இந்திரனிடத்தில் தானே பிரார்த்திக்க வேண்டும்? வாஸ்தவம்தான், இந்திரன் தான் மழைக்கு அதிபதி. மழை என்று சொன்னால் மேகங்களுக்கு அதிபதி, ஜலத்துக்கு அதிபதி வருணன். ஒன்னு வருணன் அல்லது இந்திரன், இல்லாட்ட இந்திரன் மற்றும் வருணனை பிரார்த்தித்தால் தான் மேகத்திலிருந்து மழை கொட்டி வெள்ளமாய் அது நதியோ ஒரு குளமாகவோ மாறும். ஆனா இங்க ஆண்டாள் எதற்காக கண்ணனை பிரார்த்திக்கின்றாள்? ஏன்னா இந்திரனுக்கு அந்தர்யாமியாக ஹார்தமாய் இருப்பது பெருமாள் தானே. அதனால இந்திரனை பிரார்த்தித்தால் அவனுடைய ஆத்மா அந்தராத்மாவான பெருமாளினிடத்தில் சென்று ஊடுருவி செல்லும் என்பதற்காக ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் கொடுக்க வேண்டும். ஆழியுள் புக்கு, ஹவு இஸ் த ப்ராசஸ்? சூரியனுடைய கிரணங்கள் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலம், சமுத்திரஸ்ய ஜலம் லவணம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தோடு உப்பு கலந்திருக்கும், ஜலத்தை மட்டும் ஸ்வீகரணம் செய்து கொண்டு மேகத்தில் திரண்டு வைத்துக் கொள்ளும். அந்த மேகமானது வெளுத்திருந்த மேகம் தண்ணீர் சேர 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 கருக்கும். கருத்த மேகங்கள் நகர்ந்து கொண்டிருக்க பகவத் அனுகிரகத்தால் ஒரு இடத்தில் காடோ மேடோ ஊரோ கிராமமோ அந்த இடத்தில் வருஷிக்கும். அதனால இந்த இடத்துல சொல்றார், ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி நீ ஒரு இடத்தில் சென்று இருக்கின்றாய். அப்போது எப்படி இருக்க வேண்டும்? ஊழி முதல்வன், இந்த உலகம் அழியக்கூடிய காலத்தில் எப்படி பெருமாள் சம்ஹாரமூர்த்தியாக இருப்பரோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அவனுடைய திருமேனியானது கார்மேனியை போல் கருத்திருக்கும். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனானது மெய்யோ மறிகடலோ மழைமுகிலோ என்று தெரிவிக்கின்றார் கம்பர். அப்பேற்பட்ட திருமேனியாம் கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனி தாபஹராம் என்று தெரிவிக்கின்றார் தேசிகன். நம் 3 தாபங்கள், ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள் என்கின்ற தாபத்திரயம் ஒழிய வேண்டும் என்பதற்காக நம் திருமேனியில் இருக்கக்கூடிய தாபத்திரயத்தை எப்படி பெருமாள் போக்குவரோ அப்பேற்பட்ட ஒரு சௌகுமாரியம், அப்பேற்பட்ட ஒரு கருணை. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார்? கார்மேனி எப்படி வந்ததோ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அவனுடைய திருமேனி கருத்து, பாழியன் தோளுடைய, அப்பேற்பட்ட உயர்ந்த தோள், தோள் கண்டார் தோளே கண்டார் என்று தெரிவிக்கின்றார் கம்பநாடர். திருமங்கையாழ்வார் பாடும்போது பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம், அப்பேற்பட்ட பெருமாளுடைய அழகை பார்த்துவிட்டு அச்சோ ஒருவர் அழகியவான்னார். ஆண்டாளை இன்னொரு இடத்துல சிந்துர செம்பொடி போல் திரு மாலினஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்திட்டனவா மந்தர நாட்டி என்று மதுரகோதுஷாறு கொண்டு சுந்தர தோளுடையான். பெருமாளோட தோள ஆண்டாள் பாடியிருக்கா, பெருமாளுடைய முழு அழக திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார், பெருமாளுடைய தோள் அழக ராமாவதாரத்தில் கம்பர் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட பெருமாள் பாழியன் தோளுடைய பற்பநாபன், பத்மநாபன் நம்ம சொல்றோம், ஆண்டாள் சொல்லுவது பற்பநாபன் கையில், அவனுடைய கையில் என்ன மின்றது? ஆழிபோல் மின்னி. அங்க இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு எங்கேருந்து வந்ததுன்னார்? பெருமாளுடைய சக்கரம் இருக்கு பாருங்க, சக்கராயுதம், அத்திகிரி பெருமாள், அந்த திகிரியினுடைய அந்த பளபளப்பு இருக்கான். அதனால ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அங்க இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்திலிருந்து பிறக்கக்கூடிய துவனியை போல். ஒன்னும் புரியலையே சார், இவ மழையை பத்தி சொன்னா இங்க பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை பத்தி சொல்றா. சங்கம் என்பதுதான் இடியாம். இடி வந்த உடனே ஒரு கர்ஜனை கேட்குமன்னோ, பெருமாளுடைய பாஞ்சஜன்யத்திலிருந்து துவனி எப்படி பிறக்கின்றதோ அதுபோல் அந்த இடி சத்தம் கேட்கணும். பெருமாளுடைய சக்கரம் அதுபோல் மின்னல் வெட்டி இருக்கணும். வித்யுல்லேகேவ பாஸ்வரா சொல்றா இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே ஷார்ங்கம் உதைத்த சரமழை போல், பெருமாளுடைய ஷார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படி பாய்ந்து வருமோ அதுபோல் ஒவ்வொரு சொட்டு ஜலமும் வர வேண்டும். ஷார்ங்கம் உதைத்த சரமழை போல், சரமழை அந்த சரங்கள் எப்படி அம்புகள் வருமோ அந்த மாதிரி வரணும், சரமழை போல். ஆனா எப்படி இருக்கணும்? இதெல்லாம் வந்தவுடன் வீட்டுக்குள்ள ஜலம் நாங்க வெளியே ஏறி நம்ம இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபேனு, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர் எல்லாம் ஜலத்துல மிதக்காமல்
வாழ உலகினில். அதனால ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் நாங்கள் சுகமாக வாழ வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அந்த சமயத்திலும் கிருஷ்ணா உன்னுடைய அனுக்கிரகத்தால் நாங்கள் விடிகார்த்தால் எழுந்து தோழிமார்களோடு சேர்ந்து மார்கழி நீராட வேண்டும். இது ஒரு பக்கம் ஆச்சா. இந்த பாசுரத்துக்கு ஒரு தனிப்பெருமை இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். என்னன்னா, வருணனோ இந்திரனோ யாராக இருப்பினும் ஆண்டாள் ஒரு பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் வளர்த்த ஒரு பெண். பணிவு, வித்யா ததாதி வினயம், பணிவு தான் அப்பா கத்து கொடுத்திருக்கார். பணிவை எப்படி கேட்கணும்? இந்திரா, வருணா, மழையை கொடுங்கப்பா, பிரார்த்திக்கின்றேன். சின்ன குழந்தை கேட்டிருக்க வேண்டாமோ? அவ்வளவு பணிவு இந்த குழந்தை கிட்ட இருக்கே. ஆனால் இந்த பாசுரத்துல மட்டும் பணிவு இருக்கா மாதிரியே தெரியல. கட்டளை இடுவது போல் இடுகின்றாள் ஆண்டாள். ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கை கரவேல், நான் உனக்கு சொல்றேன் மழைய குடு. பணிவே தெரிய மாட்டேங்கிறதே. இப்படி சாதாரணமா கேட்காமல் கொடு, ஏன் மிரட்டி கேட்கிற? அதுக்கு ஆண்டாள் சொன்னா, இதை எங்களுடைய உரிமை கேட்கிறோம். உரிமையா இல்லைன்னா பிரார்த்தனையாக இருந்தால் குடுன்னு பிரார்த்தனை பண்ணிருப்பேன். இது எங்கள் உரிமை. உரிமையா? உங்க ஊருக்கு மழை வருதுங்கிறது எப்படி உரிமையாகும் கேட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய படித்த வித்வான்கள். இப்ப ஆண்டாள் சொன்னா, எங்க அப்பா போன வாரம் பட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக கூரை ஏற சொன்னார். ஏறும்போது மாவு எடுக்கும்போது அங்க ஒரு பெரிய பாண்ட் பேப்பரை பார்த்தேன். அதுல கையெழுத்து இட்டு இருந்தார். யாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள். இந்திரனே கையெழுத்து போட்டிருக்கார். இந்திரன் கையெழுத்த போட்ட அந்த பத்திரம் உன் கையில கிடைச்சதா? ஆமாமா கிடைச்சது. என்ன நடந்தது தெளிவா சொல்லேன். இல்ல, நம்ம ஊரை ஆண்டு கொண்டு வந்த பாண்டிய ராஜா ஒரு நாள் இந்திரனின் அழைப்பின் பேரில் அமராவதிக்கு சென்றானாம். சென்ற ராஜா கொஞ்சம் தாமதமாக சென்றபடியால் அங்கு ஆரோ போட்டு கொண்டிருந்த ஆசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டு விட்டார். ஆருடைய ஆசனம்? இந்திரனோட ஆசனத்தை போய் உட்கார்ந்துட்டோம். அதுக்கு பிறகு இந்திரன் வந்தாராம். பாண்டியராஜாவை எழுந்துக்கோன்னு சொன்னாராம். எல்லோரும் நகைத்தார்களாம். பாண்டியராஜாவால் அந்த துக்கம் தாழ முடியவில்லையாம், அந்த அவமானம் தாழ முடியவில்லையாம். ஓடி வந்தானாம். சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்தாராம். பாண்டிய தேசமான மதுரை அம்பதியில் ஆலவாய்க்கு அதிபதியாயிருக்கக்கூடிய சோமசுந்தரேஸ்வரர் என்னும் அந்த சிவபெருமான் கட்டாட்சம் செய்தாராம். அதனால் அந்த பாண்டியராஜா இந்திரனுக்கு வசப்பட்டிருந்த அத்தனை மேக கூட்டத்தையும் சிறைச்சாலையில் வைத்தானாம். இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாகிமாம் பாகிமாம்னு பாண்டியராஜாவை நோக்கி வந்தானாம். அப்போது பாண்டிய தேசத்து ராஜா சொன்னாராம், எந்த ஊர்ல மழை பெய்யறதோ இல்லையோ, எங்கள் பாண்டிய தேசத்தில் மழை பெய்ய வேண்டும்னு ஒரு எழுதி கொடுத்துரு. உடனே இந்திரன் எழுதி கொடுத்துட்டானாம் பத்திரம். அதனால தெரிஞ்சுக்குங்கோ, இது நாங்க பிரார்த்தனை பண்ண வேண்டாம், எங்கள் உரிமை இது. அதனால்தான் எங்க அப்பா என பணிவோட வளர்த்திருக்கார். ஆனாலும் என் உரிமையை கேட்கும் போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆழிமழை கண்ணா அப்படின்னு நான் கேட்கிறபடியால் தான் கேட்பேன் என்கின்ற இந்த சரித்திரத்தை ஹம்ச சந்தேஷம் என்னும் காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் சுருக்கமா சொல்றார். ஈஷாதஸ்தியான் அதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதைஹி சிக்தசஸ்யாம் பயோதைஹி பஷ்யன்யாயா பரிமலகயா ஸ்பர்தமானைரஜஸ்திரம் புண்ணியாவாசைஹி புரஜனபதைஹி மண்டிதான் பாண்டிய தேசான் என்று தெரிவிக்கின்றார். அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய பக்தியை, அவள் புத்தி கூர்மையை இந்த 4ஆம் பாசுரத்தில் அனுபவித்தோம். ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளி செய்த வேதசாரமான இந்த கிரந்தம் பக்தி பிரபந்தம் திருப்பாவை 30 பாசுரங்கள் கொண்டது. ரொம்ப பிருகத்தா எடுத்துன்னு வச்சுங்கோ. பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. எவ்வளவு பெரிய கிரந்தம்! நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1000 சொச்ச பாசுரங்களை கொண்டது. ரொம்ப சுருக்கமா அமைஞ்சுடுத்துன்னு வச்சுங்கோ. இப்ப கண்ணினுன் சிறுத்தாம்பு, அமலநாதி பிரான், இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிச்சுடுவார். அமலநாதி பிரான், உவந்த உள்ளத்தனாய் மந்திப்பாய், அகார உகார மகாரங்கள் தெரியும், நமஹா சப்தம் அடுத்தது தெரியும், நாராயணாய சப்தார்த்தம் அடுத்தது தெரியும். முடிஞ்சுடுத்தே பிரபந்தம். ரொம்ப சுருக்கமாயிடுறது அமலநாதி பிரான் கண்ணின் சிறுத்தாம்பு. ரொம்ப பெருசாயிடுறது திருவாய்மொழி பெரிய திருமொழி. அப்படின்னா இதற்கு நடுவில் ரொம்ப
சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது என்பதற்காக 30 பாசுரங்கள், ஒரு மாசத்தில் உள்ள 30 நாட்களுக்கு கணக்காக வைத்துக் கொண்டால் 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையில் முதல்ல 5 பாசுரமானது முன்னுரை. அந்த முன்னுரையாக இருக்கக்கூடிய 5 பாசுரங்களில் 4வது பாசுரம், ஆழிமழை கண்ணா மண்டல வருஷத்துக்கு தலைவனான பர்ஜன்யனே. பர்ஜன்யன் என்று சொன்னால் வருணனை வைத்துக் கொள்ளலாம். இல்ல சுவாமி, ஜலத்துக்கு தான் அவர் அதிபதி, ஜலத்தை குறித்தால் வருணனை குறிக்க வேண்டும். ஜலத்தின் சேர்த்தியான சமுத்திரத்தை, சமுத்திர ராஜாவை குறிக்க வேண்டும் என்றால் வருணாலயத்துக்கு ராஜா. கருணா வருணாலயம் ரிஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தி உபாகதம்னு தேசிகன் தயாசதகத்தில் எடுத்தார். வருணன் என்று சொன்னால் ஜலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதை. இல்ல சுவாமி, இதே ஜலம் மேகத்தில் தங்கி இருந்தால் அந்த மேகங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அப்படின்னா இந்திரனையும் குறிக்கும், இந்திரனுக்கு வசப்பட்ட வருணனையும் குறிக்கும். அதனால மண்டல வருஷத்துக்கு தலைவனான பர்ஜன்யனே, நீ ஒன்றும் நீ சிறிதளவும் கைகரவேல் வஞ்சனை செய்யாமல் இருப்பாய். நீ எந்த விதமான ஒரு ஏமாத்தவும் கூடாது. இந்திரனையோ வருணனையோ பார்த்து சொல்லுகின்றாள் ஆண்டாள். ஏன் இப்படி ஒரு வினயத்தோடு கூடிய ஆண்டாள் நாச்சியார், எப்பொழுதும் சாந்த ஸ்வபாவமாக கூடிய ஆண்டாள் நாச்சியார் எதற்கு இந்திரனை பார்த்து இப்படி மிரட்ட வேண்டும்? ஏனெனில் ஹாலாஸ்ய மகாத்மியம் என்னும் ஒரு சைவ கிரந்தத்தின் சாரமாய் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். ஈஷாதஸ்தியான் அதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதைஹி சித்தசஸ்யாம் பயோதைஹி அப்படின்னு ஹம்ச சந்தேஷத்துல ஒரு ஸ்லோகம். என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் பாண்டியராஜாவை அவமதித்த இந்திரன் அந்த இந்திரனை எங்கனையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பாண்டியராஜா சிவபெருமானிடத்தில் பிரார்த்தித்து இந்திரனுக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மேகங்களையும் சிறைச்சாலையில வச்சுட்டார். அப்போ இந்திரன் பிரார்த்தித்தானாம், நான் செய்த அபராதத்தை க்ஷமிக்க வேண்டும் பாண்டியராஜா. அப்ப பாண்டியராஜா எழுதி வாங்கிட்டாராம், எந்த ஊர்ல வருஷம் இருக்கோ இல்லையோ, எந்த ஊர்ல மழை பெய்யறதோ இல்லையோ, பாண்டிய தேசத்தில் பெய்ய வேண்டும் எழுதி கொடுத்தாராம் இந்திரன். அதனால எங்களுக்கு உரிமை உண்டு, we have the right to ask you for the right amount of rainfall. அதனால சொன்னாளாம் ஆண்டாள், நீ ஒன்றும் கைகரவேல் வஞ்சனை செய்யாமல் இருப்பாய். நாங்களும் இம்மாதிரி இருக்கக்கூடிய நாங்களும், இப்பேற்பட்ட பக்தி ஸ்ரத்தையோடு கூடிய நாங்களும் மார்கழி நீராட, மார்கழி நீராட்டம் என்கின்ற நோன்பை செய்த பிறகு, காலங்காத்தால் குளிச்சுட்டு அதற்கு பிறகு மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்து ஆழியுட்புக்கு, அதாவது கடலின் நடுவில் புகுந்து, சமுத்திரத்துக்கு நடுவில் புகுந்து, முகந்து கொடு தண்ணீரை எடுத்துக்கொண்டு, அதுல இருக்கக்கூடிய ஜலத்தை எங்கள் கிரணங்களால், அதாவது சூரியன் என்ன பண்ணுவார், இந்த ஜலத்தை ஈர்ப்பர். அதாவது அம்முன்னு சொன்னா ஜலம், கம்முன்னு சொன்னாலும் ஜலம். கம் பிபதி இதி கபிகின்னு சூரியனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கபிகினா ஜலத்தை பருகக்கூடியவர். அப்பேற்பட்ட மகிழ்ந்து ஆழியுட்புக்கு முகந்து கொடு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆர்த்து சப்தித்து ஊழி. இப்ப இந்த சூரியனுடைய கிரணங்களால் சமுத்திரத்தில் உள்ள ஜலத்தை எடுப்பர். எப்படி அந்த சுவாதந்திரத்தோடு கூடிய பல குணங்களோடு கூடிய எம்பெருமானிடத்திலிருந்து நல்ல குணங்கள், பக்தனுக்கு ஏத்த குணங்களை சூரியன் சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுடைய சக்தி அந்த குணங்களை தங்கள் ஞானமான மேகத்தில் தக்க வச்சுட்டு சிஷ்யனான மலையின் மீது பொழியுமோ அதுபோல் இருக்கின்ற ஆழியுட்புக்கு கடலின் நடுவில் புகுந்து முகந்து கொடு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆர்த்து சப்தித்து. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த மேகத்துல நிறைய ஜலம் இருந்துட்டுன்னு வச்சுங்கோ, அது கருத்து விடும். இனிமே அதால தாங்க முடியாது, வருஷிக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஈன்றெடுத்த பிறகு எப்படி பால் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவா எழுமோ அதுபோல் இருக்கக்கூடிய மேகங்கள் ஆர்த்து சப்தித்து ஊழி கல்பங்களுக்கு முதல்வனே காரணமான எம்பெருமானுடைய உருவம் போல் சர்வலோகத்துக்கும் சுவாமியாய் பரமாத்மாவாய் ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவானுடைய கருத்த திருமேனியை ஒத்திருக்கக்கூடிய காளமேகமே, கருத்த மேகமே, உருவம் போல் அவன் திருமேனியை போல் மெய் கருத்து உன்னுடைய உடம்பும். ஆண்டாள் சொல்றா, மேகமே உன்னை பார்த்தா எனக்கு பெருமாளை பார்க்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா இதுவும் கருப்பா இருக்கு நீயும் கருப்பா இருக்க. அப்பேற்பட்ட பாழி பருத்தும் அழகுமான தோள்களை உடைய.
இப்ப பெருமாளுக்கு தோள்கள் ரொம்ப அழகு இருக்கு இல்லையா? ஆண்டாள் சொன்னா, சிந்துர செம்பொடி போல் திரு மாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்து பறந்திட்டனவா மந்தர நாட்டு என்று மதுரகோதுஷாரு கொண்டு சுந்தர தோளுடையான். சுந்தரபாகு ஸ்தவம்னே ஒரு ஸ்தவம் பாடியிருக்கார் கூறத்தாழ்வான். அதுல சொல்ற, பெருமாளுடைய அழகிய தோள்களை வைத்து பார்க்கடலை களைந்தாரே, அந்த அமுதத்திலும் அமுதாய் வந்த பெண்ணமுதாம் ஸ்ரீ மகாலட்சுமியை மணந்து கொண்டாரே, அப்பேற்பட்ட தோள்கள். அதனால அழகுமான தோள்களை உடைய, தோள் கண்டார் தோளே கண்டார் தொழுகமலம் தாழ் கண்டார் தாளே கண்டார்னு கம்பர். ராமனை மிதிலா நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது ஊர் மக்கள் பார்த்தாலும், எவ்வளவு அழகா இருக்கு இவருடைய தோள். அதாவது பெருமாளுடைய தோள் எப்படி இருக்குமாம், தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னர். இந்த தோல்ல அந்த தோளை பார்க்கணும்னு ஒரு வாரம் ஆகும். ஆவாளாவு நீண்டதான வக்ஷஸ்தலத்துக்கு மேல இருக்கக்கூடிய தோள்கள், தோள்களை உடைய பத்மநாபன். இவன் யாரு சுவாமி என்று பார்த்தால், பத்மத்தை நாபியில் கொண்ட எம்பெருமானுடைய. எல்லா காரியத்தையும் அவரே பார்க்க மாட்டார், பிரம்மா கிட்ட கொஞ்சம் கொடுப்பார். அதனால அப்பேற்பட்ட பிரம்மாவை தாங்குகின்ற சரோஜமான தாமரையை ஈன்றெடுத்த நாபி பத்மநாபன். அதனால பத்மநாபன் பத்மத்தை நாபியில் கொண்ட எம்பெருமானுடைய. சுவாமி வேதாந்த தேசிகன் 3 ரகசியங்களுக்கு சாரமாயிருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் என்னும் கிரந்தத்தில் 5வது அதிகரணம், அதுதான் தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் என்று பெயர். அந்த அதிகாரத்துல சாதிக்கிறார், பத்மநாபாதி அசங்கேயமான அவதாரங்கள் பண்ணி அருளின எம்பெருமான். முதல் அவதாரமே பத்மநாபனாம். அந்த அவதாரத்தை தெரிவிக்கின்றாள் ஆண்டாள். பத்மநாபன் பத்மத்தை நாபியில் கொண்ட எம்பெருமானுடைய கையில். சரிப்பா, பேர்பட்ட எம்பெருமானுடைய கைகள் என்ன இருக்கு? திருக்கைகளில் இருக்கக்கூடிய ஆழி போல், சக்கராயுதம் போல் பெருமாளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திகிரி தரித்துள்ளார். அதனாலதான் பெருமாள் நேரம் நின்றுக்கார். இந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கம். இப்ப ஒருவேளை நீங்க இந்த பக்கம் சங்கு பக்கம் நின்றுக்கள்னா பெரிய தோள் அப்படின்னா, அந்த கையில இருக்கக்கூடிய சக்கரம் அங்க தெரியுமோனோ. சக்கரத்துக்கு பேர் என்ன? திகிரின்னு பேர். அங்க இருக்கக்கூடிய திகிரி அத்திகிரி. புரியுறதா? இப்ப இந்த கையில பாஞ்சஜன்யம், நீங்க சக்கரத்தை பக்கம் நின்றுக்கள். இந்த பாஞ்சஜன்யத்தை என்ன சொல்வேள்? அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே. பெரியாழ்வார் பாடும்போது அந்த பக்கம் இருந்தபடியால் பாஞ்சஜன்யம் அங்க தெரியறதான், அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டினர். தேசிகன் பாடும்போது சக்கரம் அந்த பக்கம் இருந்தது. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், திகிரியை தரித்துள்ளான் எம்பெருமான். அப்பேற்பட்ட ஆழி போல் கைகளில் திருக்கைகளில் இருக்கும் ஆழி போல் சக்கராயுதத்தை போலவும் மின்னலிட்டு. பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கராயுதம் எப்படி இருக்கும்? அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்கும். சௌதர்ஷன யுஜ்ஜிஹானான்னு எடுத்தார் கூரநாராயணஜீயர் சுதர்ஷன சதகத்துல. ஜாஜ்வல்யமாக இருக்கும், பளபளான்னு இருக்கும், நெருப்பு பொறிகள் தெரிக்கும். எது போல்? மின்னலை போல் இருக்கும். அதனால மின்னி வலம்புரி போல். இப்போ விளவிளையேன்னு இருக்கக்கூடிய சங்கத்துக்கிட்ட வர வலம்புரி போல் பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கத்தை போலவும் நின்று அதிர்ந்து. இதுல இருந்து என்ன சப்தம் வரும்? துவனி. ஒரு யுத்தத்துக்கான அதிர்வு கேட்குமோனோ, அது எப்படி இருக்கும்? மேகத்திலிருந்து புறப்படும் அந்த இடியை போல் இருக்கும். நிலையதாக கர்ஜித்து நின்று அதிர்ந்து தாழாதே ஆலசியம் இல்லாமல். சரி, இவ்வளவு சப்தம் பாஞ்சஜன்யம் போல் செய்துவிட்டு, ஒலியை அந்த மின்னல் வெட்டினார் போல் வித்யுத் இருப்பது போல் இருக்கக்கூடிய சக்கரத்தை செய்துவிட்டு, தாழாதே ஆலசியம் இல்லாமல் வாழ உலகம் வாழும்படி ஷார்ங்கம் உதைத்த, ஷார்ங்கம் என்னும் வில்லால் வேகமாக விடப்பட்ட சரமழை போல். பெருமாள் இன்றளவும் ஜனஸ்தானத்துல யுத்தம் பண்ண கரதூஷணாதிகளோடு. அப்போ அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று ரிஷிகள் ஆச்சரியப்பட்டு துக்கப்பட்டு சோகித்து நின்றார்களாம். இவனோ தர்மாத்மா ராமன், இவாளோ அதார்மிகாள். இவனுக்கு தர்மம் மட்டுமே தெரியும், இவர்களுக்கு அதர்மமேதான் வழி. இவனோ ஒருவன், இவர்களோ பல. எப்படி யுத்தம் நடக்கும்? ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ரகுவம்சத்துல காளிதாசன் சொன்னான், ராமன் போராடம் அந்த போருக்கான தயார் எல்லாம் பண்ணிட்டு போர் செய்த ஆரம்பித்த பிறகு ஒரு ராமன் சண்டை போடுற மாதிரி தெரியலையாம், 14,000 ராமர் சண்டை போடுற மாதிரி தெரியறதாம். ஏன்னா ராமனுடைய வில்லான கோதண்டத்திலிருந்து புறப்பட்ட அம்புகள் 1-2 போலியா 14,000 என்கின்ற கணக்கில் பாய்ந்ததாம். அந்த மாதிரி பெருமாளுடைய ஒத்திருக்கக்கூடிய மேகத்திலிருந்து புறப்படக்கூடிய ஜலம் பெருமாளுடைய ஷார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு மாதிரி இருக்கணும். ஷார்ங்கம் உதைத்த, ஷார்ங்கம் என்னும் வில்லால் வேகமாக விடப்பட்ட சரமழை பான வருஷத்தை போல் இருக்க வேண்டும் உலகினில். இப்பேற்பட்ட இந்த உலகினில் எல்லா உலகங்களிலும்
பெய்திடாய். சரிப்பா, நான் முதல்ல பாண்டிய தேசம்னுட்டேன், என்ன இருந்தாலும் நான் ஜெகன்மாதா இல்லையா, அதனால உலகத்துல எல்லா இடத்திலும் யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, யூரோப்ல இருந்து, மிடில் ஈஸ்ட்ல இருந்து, ரஷ்யால இருந்து, சீன தேசத்திலிருந்து, சீன தேசத்துக்கு மேல நமக்கு வெறுப்பே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, சனாதன தர்மம் எப்படின்னா, நமக்கு யாரா தீங்கு விளைவித்தாலும் அவர்கள் நசித்து போக வேண்டும் என்று நினைக்கவே மாட்டோம். இன்றளவும் அவர்களும் வாழட்டும், நாமும் வாழலாம். இன்னொருத்தரை நம்ம கஷ்டப்படுத்தி வாழணும் நினைக்கக்கூடிய சனாதன தர்மம் நம்ம மதம் இல்லை. எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும், அவர்களுக்கும் புத்தி தெளிந்து சுத்தமாக ஆகாரங்களை எல்லாம் ஸ்வீகரித்து வேண்டாததெல்லாம் சாப்பிடாமல் உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெய்திடாய், நல்ல மழையை நீ வர்ஷிப்பாய் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள். அப்படின்னா 4வது பாசுரத்துல நல்ல மழை பெய்ய வேண்டும், 3ஆம் பாசுரத்திலேயே சொல்லிட்டா, கோடியிட்டு காண்பித்தாள், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும். அப்ப ஆண்டாளுடைய தோழிகள் கேட்டிருப்பா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தாய், மழை எப்படி வர வேண்டும்? அதுதான் 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா 11 ழாவோடு கூடியது. ஆழி மழைக்கு அண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழி உள்புக்கு முகந்து கொடாய் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மை கருத்து, பாழி தோளுடைய பற்பனாவன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவர். எத்தனை ழகாரம்! தமிழ்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிப்பது போல் இருக்கக்கூடியது இந்த பாசுரம். இது தேசிகனை எங்கனே காண்பிக்கும்? மின்னி சக்கரத்தை போல் மின்னின்னு சொன்னார். சுதர்சன ஆழ்வாரை பிரார்த்தித்துதான் சுவாமி தேசிகன் பரமத பங்கம் என்கின்ற கிரந்தத்தையே துவங்கினார். அதிர்ந்து எது போல் சப்திக்க வேண்டும்? இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை போல் சப்திக்க வேண்டும். அதனால அந்த சங்கவாத்தியத்தை போல் தானும் கர்ஜித்து போராட்டம் தன் பரமத பங்கத்தில் செய்தார். அந்த சங்கத்தின் பெருமையை தன் பிள்ளையான குமார வரதாரியன் மூலம் சங்க சதகம் என்று பாட வச்சுட்டார். அடுத்தது ஷரமழை போல் வருஷம் கொட்டித்தே பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாய் ஒவ்வொரு வாதமாக சமர்ப்பித்து அப்படியே ராமானுஜ மதத்தை சம்ரட்சித்தார் வாழ. ஆனா இத்தனை வாதம் பண்ணியும் மாத்தியமிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், சூன்யவாதன், ஜெயினாள், சைவாள், பாசுபதாள், காலாமுகாள், காபாலிகாள், சாங்கியாள், பூர்வ மீமாம்சகாள், இதானா பேரோட வாதம் பண்ணியும் அத்தனை பேரோடையும் நல்ல மைத்ரி பாவம் கொண்டவர். அவர்களோட வாதம் தான் பண்ணுவார். பிலோசாபிக்கலி he will debate, but he will respect them. அதுதான் தேசிகனுக்கு உண்டான பிரதானத்துவம். ஒத்தக்கிட்டே வெறுப்பே சம்பாதிக்க மாட்டார். தன்னுடைய மதத்தையும் சம்ரட்சணம் பண்ணிப்பார். இன்னொத்தரை ஒரு நாளும் ஏளனமும் செய்ய மாட்டார். அப்பேற்பட்ட வாழ உலகினில் பெய்திடாய் என்பதினால் ஆண்டாள் தேசிகனையும் தெரிவிப்பது போல் தெரிகின்றது. 4ஆம் பாசுரத்தால் ஆண்டாள் தான் 3வது பாசுரத்தில் பிரார்த்தித்த மழை எங்கனே பூமிக்கு வர வேண்டும், எப்படி மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறத விவரிச்சு சொல்றா. அதனுடைய பதப்பதார்த்தத்தை பார்ப்போம். ஆழி மழை கண்ணா அப்படின்னு எந்த தேவதையை பிரார்த்தனை பண்றார்? கிருஷ்ணர். வருண தேவதையை பிரார்த்தனை பண்றார். இந்திரனை பிரார்த்தனை பண்றார். ஏன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வருணன் என்பது ஜலத்துக்கு அதிபதி. அந்த தேவதை ஜலத்துக்கு அதிதேவதையா இருக்கார். அந்த ஜலம், அதனால்தான் கடலுக்கே வருணாலயம்னு பேர். கருணா வருணாலயம் அப்படின்னு தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். அதனால வருணன் தண்ணீர், வருணன் தண்ணீர் இருக்கக்கூடிய ஆலயம் கடல். ஆனா இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தை தனக்குள்ள சூரிய கிரணங்கள் வழியா வாங்கிட்டு எந்த இடத்தை தக்க வைக்கிறது? கிளவுட்ஸ், மேகங்கள்ல தக்க வைக்கிறது. அப்ப மேகங்களுக்கு அதிபதி யாரு? இந்திரன். அப்படின்னா வருணன், மேல இந்திரன். ஆனா இந்த இந்திரனுக்கு அந்தர்யாமியாகவும் வருணனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பாகவன் நாராயணன் சர்வேஸ்வரன். அப்படின்னா ஆண்டாள் வருணன் இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனை தான் பிரார்த்தனை பண்றார். ஏன் சுவாமி இந்திரன் சொல்லக்கூடாதா? மறந்தும் புறம் தொழா மாந்தர், தப்பி தவறி கூட நாராயணனை தவிர்த்து இன்னொரு தேவதை நினைக்க மாட்டா ஆண்டாள். அதனால இந்த இடத்துல சொல்றா, ஆழிமழை கண்ணா, அத்தனைக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணா, ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கை கரவேல், எதையும் ஒழித்து வைத்து விடாதே, ஒழிச்சு வச்சுக்காத எதையும் அப்படிங்கிறா. அதனால ஒன்றும் நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு, ஆழின்னு இந்த இடத்துல சொல்லுவது கடல், கடலினுள் புகுந்து முகந்து கொடு
அதுல இருக்கக்கூடிய நீரை நீ பருகி விடு. அதுல இருக்கக்கூடிய நீரை எல்லாம் எடுத்து ஆர்த்து ஏறி அதை நீ வானத்தளவும் ஏறி சென்று மேகங்களில் தக்கவை. எந்த க்ஷேத்திரத்துல பெருமாளை மேகனாக, மேகங்கிற சப்தத்தோட கொண்டாடும்? எங்க? திருமோகூர்ல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள், வழித்துணை எம்பெருமான்னு பேர். நீலமேக எம்பெருமான் இங்க இருக்கார். திருக்கண்ணபுரத்துல பெருமாளுக்கு நீலமேகன்னு பேர். உற்சவருக்கு வெரி குட், சௌரிராஜ பெருமாள். அதனால அந்த நீலமேகம் காலமேகம், கருத்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படின்னா கடல்லேந்து, இது பாருங்க ஒரு சிம்பிள் சயின்ஸ் மாதிரி இல்லை இது. அதாவது வாட்டர்லேந்து சூரிய கிரணங்கள் அப்படியே ஆவியா போச்சுன்னா அதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் என்ன? அந்த இவாபரேட் ஆகி அந்த வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகணும். அது கண்டென்ஸ் எங்க ஆகுது? மேகங்கள்ல கண்டென்ஸ் ஆகுது. அப்படின்னா இவாபரேஷன், கண்டென்சேஷன், அப்புறம் மேகங்கள்லேருந்து மழை வந்ததுன்னா அது பேர் precipitation. அதை நம்ம ரெயின்ஃபால்னு சொல்றோம், precipitation. அப்போ இவாபரேஷன், கண்டென்சேஷன், precipitation. அப்படின்னா இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் வற்றடிக்க செய்து மேகங்களில் தக்க வைத்து ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. எதுக்கு மெய் கருத்து இருக்கு? திருமேனி பெருமாளுக்கு கருத்து இருக்கு. இப்ப யாருக்கு கருத்து இருக்கு? மேகத்துக்கு கருத்து இருக்கு. அதனால மேகத்தை நாம் பெருமாளாகவே பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்தில் பகவான் கோவில்கள்ல இருக்க, அதே சமயத்தில் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க. அதனால்தான் பாரதியார் சொன்னார், காக்கை சிறகினிலே அந்தலாலா. ஒரு காக்காவை பார்த்தாலும் அவருக்கு கிருஷ்ணர் தான் ஞாபகம் வருதான். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒளி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி தோளுடைய, தோல் ரொம்ப அழகான தோல். பெருமாளுக்கு பார்க்கறதுக்கு ஜிம்க்கெல்லாம் போவார் பெருமாள். ஏன்னா ஜிம் போவார். நீ போறியா ருத்ரன் ஜிம்முக்கெல்லாம்? சம்டைம்ஸ் போவியா? என்ன தூக்குவ? கல்லா மலையா? என்ன தூக்குவ நீ? யார் மாதிரி உனக்கு பாடி வச்சுக்கணும்? எந்த ஆக்டர் மாதிரி உனக்கு வச்சுக்கணும்? எனக்கு ஆக்டர் பத்தியே தெரியாது சுவாமி. நான்லாம் அப்படியே வந்து ஆழ்வாரோடையே லயிச்சிருக்கேன். நீ என்ன ரோஷன், உனக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? ரஜினிகாந்த் பிடிக்கும். வெரி குட். அவ்யுக்த் என்ன யாரை பிடிக்கும்? கமலஹாசன் பிடிக்கும். அப்புறம் உனக்கு யாரை பிடிக்கும்? யாருமே பிடிக்காது சார். விஜய். ஓ விஜய் பெரிய ஆள் அப்படின்னா யாருக்காவது அஜித்தை பிடிக்கணுமே. சரி, இப்போ வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்லையா? அவ்வளோ நல்லா ஏதோ அவளுடைய ஆக்டிங் தொழிலை பார்க்குறான். ஆனா அந்த தோல், அந்த பாடி யார் மாதிரி இருக்கணும்னு கேட்டா ஆண்டாள் சொல்றா, பாழி தோளுடைய பற்பனாபன், நாராயணனோட தோல் மாதிரி இருக்கணும். அவ்வளோ வெல் பில்டா ஹீரோ மாதிரி இருப்பார் பெருமாள். அதனால இந்த இடத்துல மெய் கருத்து பாழி தோளுடைய பற்பனாபன் கையில். பத்மங்கிறதுக்கு பதிலாக பற்பனாபன் அப்படிங்கிற. பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழினா என்ன? விஷ்ணு. சங்கம். பெருமாளுடைய சங்கத்துக்கு என்ன பேர்? வெரி குட். பாஞ்சஜன்யம். பெருமாள் கையில் தரித்திருக்கக்கூடிய அழகான விழுவிலேன்னு இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம். ஆண்டாளுக்கு பாஞ்சஜன்யம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாச்சியார் திருமொழியில கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளை செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோன்னு அந்த பாஞ்சஜன்யத்தை கேட்கிறார். அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது. இந்த ஆழி போல் அப்படின்னு சொன்னா சக்கரம்னு அர்த்தம். அதனால சக்கரத்தை போல் ஆழி போல் மின்னி, அது பளபளான்னு மின்னும். எது மாதிரி மின்னும்? இப்ப மழை பெய்யுதுன்னா அதான்டா சக்கரம். என்ன சக்கரம் மாதிரி மின்னோம்னா எது? மழை போது எது மின்னும்? லைட்னிங். அதனால ஆழி போல் மின்னி வரக்கூடிய லைட்னிங் வந்து அப்படியே வந்து மின்னல் மாதிரி இருக்கணும். வலம்புரி போல், வலம்புரின்னு சொல்லக்கூடியது சங்கம் பாஞ்சஜன்யம் போல் நின்று அதிர்ந்து. எது? தண்டர். இது மாதிரி சங்கத்திலிருந்து பிறக்கக்கூடிய நாதம். வெரி குட். எந்த அத்தியாயத்துல சங்கநாதத்தை பத்தி முழுக்க சொல்லியிருக்கு பகவத்கீதையில? முதல் அத்தியாயம் முழுக்க பகவத்கீதையில யார் யார் எந்தெந்த சங்கம் ஊதினான்னு சொல்லியிருக்கு. பாஞ்சஜன்யம், தனஞ்சய. சோ அதனால தேவதத்தம்ங்கிற சங்கத்தை ஒருத்தர் வாசிச்சா, இந்த சங்கத்தை ஒருத்தர் வாசிச்சா. அப்போ வந்து பாஞ்சஜன்யத்தை சர்வலோகேஸ்வரன் கீதாச்சாரியன் வாசிச்சாராம். அதனால ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே. இப்ப மழை பெய்யணும். இப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? சில நாள் இடிக்கும், மின்னல், ஆனா மழையே இருக்காது. அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. அதனால எப்படி இருக்கணும்னா சார்ந்த முதைத்த சரமழை போல்
பெருமாளுடைய அம்புரா தூணியிலேந்து அந்த ஷார்ங்கம்ங்கிற வில்லிலிருந்து அந்த அம்பு புறப்பட்டால் எப்படி சரமழை பெய்யுமோ, a rainfall of arrows, அந்த மாதிரி இருக்கணுமா. அதனால சங்கம் போல் இருக்கக்கூடிய துவனி, சக்கரம் போல் இருக்கக்கூடிய மின்னல், அதே போல் இருக்கக்கூடிய அந்த சார்ங்கத்திலிருந்து வரக்கூடிய மழை. அதனால சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் டோம் டொமீல் அப்படின்னு இடி, அப்புறம் மின்னல், ஒரே மழையா இருந்தாலும் நம்ம ருத்ரன் வீட்டில் இருந்தபடியே பக்கோடா சாப்பிடும். பக்கோடா பிடிக்குமா? பக்கோடாவும் பிடிக்காதா அவனுக்கு? ரஜினிகாந்த் எல்லாம் சாப்பிட முடியாது, பிடிக்க தான் பிடிக்க முடியும். அதனால இப்போ பக்கோடா பிடிக்குமா பிடிக்காதா? ஸோ அதனால வீட்டில் அந்த மழை வரும்போது உங்க அர்த்தம் மழை எப்போ வரும் சென்னையிலேன்னு கேட்காது, எப்போது வரும் மழை. அதனால அந்த மழை வரும்போது உங்க அர்த்தம் பக்கோடா பண்ணுவாளா? பஜ்ஜி பண்ணுவா. செம்மையா மழை பெய்ஞ்சதால பக்கோடா சாப்பிட்டியா? சாப்பிடல அப்படின்னா பகோடா ராத்திரிக்காக காத்துண்டா அப்படின்னா வாழ உலகினில். அதனால சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். ஆண்டாள் சின்ன குழந்தைதான், லிட்டில் கேர்ள். ஆனா எவ்வளவு அழகா யோசிக்கிறா பாருங்க. மழை நன்னா பெய்யணும், ஆனா நாங்க அஃபெக்டே ஆகக்கூடாது. லேப்டாப் எல்லாம் நினைஞ்சு போயிடும். லேப்டாப்லாம் நினைஞ்சா நான் என்னோட லேப்டாப் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அதனால சாரதம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ. நாங்களும் இந்த மார்கழி மாதத்தில் உயர்ந்த இந்த நோன்பு இருக்கும், எங்களுக்கும் நல்ல க்ஷேமத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். இதுல பாருங்க சயின்ஸ் எவ்வளவு இருக்கு. நம்ம இவாபரேஷன் பத்தி சொன்னோம், கண்டென்சேஷன் பத்தி சொன்னோம், பிரசிபிடேஷன் பத்தி சொன்னோம். அந்த பிரசிபிடேஷன்ங்கிற மழை எப்படி இருக்க வேண்டும்? It should be accompanied by the thunder. The thunder is akin to what? Ayudham Panchajanyam. It should be accompanied by the lightning, which is akin to which? The rainfall should be as sharp as the arrows that have been produced from the bow called Sharangam. அதனால சஹஸ்ரநாமத்தை பெருமாள் ஷார்ங்கம் தரிச்சிருக்காருன்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு? சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ. அதனால இன்னொரு இடத்துல கூட வரும், சங்கபிரன் நந்தகி சக்ரி ஷார்ந்த தன்வா. ஷார்ங்கத்தை தரிச்சுருக்காரு அந்த பெருமாள். அந்த வில்ல வச்சுருக்கதே ரொம்ப அழகா வச்சிருக்காரு. பெருமாளுக்கு ஷார்ங்கத்தோடு ஒரு பேரே ஒரு திவ்யதேசத்துல இருக்கு. ஷார்ங்க பாணி பெருமாள் எந்த க்ஷேத்திரத்துல இருக்க? கும்பகோணம். கும்பகோணத்தை ஷார்ங்க பாணின்னு உற்சவருக்கு பேர். மூலவருக்கு ஆறாவமுதன், ஆறாவமுத பிரான் திருமழிசை. அதாவது ஆறாவமுத ஆழ்வான்னு என்ன பண்ணிட்டார்? திருமழிசை பிரானும் இவரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா பேரை. திருமழிசை ஆழ்வார் தன் ஆழ்வார் பேரை இவருக்கு கொடுத்துட்டார். பெருமாள் ஆறாவமுத பிரான், அந்த பிரான் பேரை இவர் வாங்கிட்டார். ரொம்ப அழகான திவ்யதேசம். கரெக்டா? ஸ்ரீவர்தன் போயிருக்கியா? கும்பகோணம் போனதில்லை. கும்பகோணம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கியா? நல்ல ஊர். 3 தடவை நம்ம ருத்ரன் கும்பகோணம் போயிருக்கான். ரெண்டு தடவை போயிருக்க. நீ சாரண பாணியை சேவிச்சியோ? வெரி குட். அதனால ஏன்னா கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கூட நல்லா இருக்குன்னு விஷ்ணு காஃபியை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருக்க கூடாது. அதனால ரொம்ப அழகாக காஃபி சாப்பிட்டேன், பெருமாளை சேவிச்ச. வெரி குட். அந்த ஷார்ங்க பாணியை நாம் பிரார்த்திக்க வேண்டும்னு ஆண்டாள் இந்த 4வது பாசுரத்தில் ஆச்சரியமான இந்த விஷயத்தை தலைக்கட்டு. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடாய் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மைக்கருத்து, பாழியந்தோளுடைய பற்பனாவன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே ஷார்ங்கம் உதைத்த ஷர மழை போல், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். In the 4th Pasuram, Andal continues where she had left in Pasuram 3. While describing the prosperity of Aipadi, she ended up talking about the crops, the swarm of bees that hover around the flowers, the overfilling pots with the milk from the cows, as well as the rains that come. Now she gets into the detail as to how rains should come. She now is reminded of Bhishmacharya.
While concluding in the Vishnu Sahasranamam, he denotes the Lord as the one who beautifully and ably carries the weapons. He tells, Devaki Nandana Srashta, Kshitishaha, Papanashanaha, Shankabhin, Nandaki, Chakri, Sharngadhanva, Gadadharaha, Rathangapanirakshobhyaha, Sarvah Praharanayudaha. So as he tells that the one who capably carries the weapons, he tells the one who has the chakram called Sudarshanam, Bhaskara Koti Tulyam. Now he has the Shankam called Panchajanya. He ably sports the bow called as Sharngam. So he's called Sharngapani or Sharngadhanva. Then he has the Gada, the mace called Kaumodaki. He has the sword with the scabbard called as a Nandakam. So he ably sports all these weapons. Now she describes the entire process of rainfall with that of the Lord. She tells, Aali Malaikku Anna. So there are two ways of splitting it. Aali Malai Kanna or Aali Malaikku Anna. In whichever way, she is either denoting the Lord who bestows the rain god, who is Indra or Varuna, to shower rains, or she is talking to the Lord directly. Vedanta Deshika hints this in Hamsa Sandesham, where he says, Ishadastriyan Adhigatavatam Kshatriyanam Prabhavat. So here, Andal tells, Aali Malaikku Anna Ondru nee Kaikaravel. So if you have to do one thing, Aazhiyul Pukku. So here she tells the process how the rainfall comes. So the Lord as sun, using the rays which are his legs, absorbs water from the oceanic bodies which will also have salt in it. Now all the vapor that comes gets settled in the clouds. Now the clouds which are rain bearing over a period of time will find it tough to move. They start changing color to grey and dark. So rain bearing clouds are dark in nature because they have water in them. The Lord is equated to the clouds. He's called Kalamegham or Neelamegham because he is also like a cloud, as dark as a rain bearing cloud, because the cloud has rainwater in it, whereas he has got mercy in it. Krishna Megha Janitam Janitapaharam tells Vedanta Deshika. So here, Aazhiyul Pukku Muharndu Kodai Teri Uri Mudalvan, you are the Uri Mudalvan. Uruvam Pol, you are of the same hue as the Lord. Kalindi, Kantihari, Kalayatu Vapushaha, Kalima, Kaitabhare, he tells Vedanta Deshika. So here, the clouds are as dark as the Lord. Pazhiyantoludaya Parpanaban Kaiyil Aazhi Pol. So in Parpanabha, in Tamil it is Parpanabha, whereas in Sanskritam it is Padmanabha. So what does Padmanabha the Lord have? He has got Shankam, he has got Chakram. How does the Chakram look? It looks like the sun glistening with radiance. Likewise, when there are rains, you can see the lightning that comes as a shot of light. On the other hand, how does Panchajanyam do? Panchajanyam is white-hued like the moon, and the sound that is emanated from the Shankam is that of the thunder. So Shankam related is sound, which is thunder, related to the rainfall. Chakram, which is related to light, which is related to lightning, which is related to rainfall. Now he tells, Pazhiyantoludaya Parpanaban Kaiyil Aazhi Pol Minni Valamburi Pol Nindru Adhirndu. Valampuri is the Shankam. Valamburi Pol Nindru Adhirndu. So the thunderstorms are like that. Thalade Sharngam Udaitha Sharamalai Pol. Now ultimately when the raindrops start falling, they will fall at that pace at which the arrows from the Shargam, which is the bow of the Lord, is emanated. So Sharamalai Pol Vaazha Ulaginil Peididai. Even then
the rainfall should let us live happily. We should be able to enjoy nature. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். We should all be celebrating this Margazhi Masam with it. In this particular Pasuram, many Acharyas have opined that this Pasuram also talks about the role of a Guru, because from the ocean which is filled with water and salt is like that of the Lord, who has got great auspicious attributes, as well as Swatantriyam, which is Nirankusha Swatantriyam. Nobody can question me. That is like the salt. Water, water everywhere. Not a drop to drink. Isn't that true of the oceans? So if we have to consume the oceanic waters, the salt must be removed. So the clouds are like the Acharyas, the Gurus, who take up only the water and do not let us consume the salt. So they shower. So the clouds are none but Acharyas. Vedanta Deshika tells, Sadri Bhavyan Suvajas Sucharita Subhagan Krishna Sarupya Saumya Shilan. So all these attributes are related to a Guru, he tells. So in this Pasuram, Andal, by just not talking about the rains, she ends up even talking about the role of a Guru, because she had immense respect for her father, who apparently was her Guru. So she tells, Maimai Peruvartai Vittu Chittar Kettiruppar Tammai Uhappare Tamuhappar Ennum Shol Tammidaye Puyyanal Sadhippar Ariniye. So this Pasuram gives us the importance of an Acharya in the process of seeking ultimate Paramatma Sakshatkaram. கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆடிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவே ஆடியுள் பூக்கு மூகடு கொட தேரி ஆடியுள் தேரே பூழி முதல்வ உருவம் போல் மெய்கருத்து பூழி முதல்வ உருவம் போல் மெய்கருத்து பாடிய தோடுடை பத்மநாபர் கை பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி பழம்புரி போலிட தேர்ந்து ஆடி போல் மின்னி பழம்புரி போலின்ற தேர்ந்து தாழதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ மார்கழி நீ
Namaskaram. In the coming months of November, December, January, and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti, and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve
for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.